ஹலோ கைஸ், வெல்கம் டு ட்ரேடிங் யூனிவர்ஸ். இன்றைக்கி நீங்கள் இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா தெரியும். டெய்லி ட்ராடவுனில் வெறும் ஒரு பர்சன் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு $7 எக்ஸ்ட்ராவாக லாஸ் பண்ணியிருக்காரு. புரியுதுங்களா? அதனால் அக்கௌண்ட்டை ப்ரீச் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மாடரேட்டரு இங்கே டிஸ்காலில் ஒரு கேட்டிருக்காரு, இந்த மாதிரி நான் அக்கௌண்ட் ஏன் ப்ரீச் ஆச்சு அப்படின்னு. அவங்க எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், டெய்லி ட்ராடவுனை எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா, ப்ரீவியஸ் டே 5 PM EST இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது இந்தியன் டைம் பாரு 2:30, இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு 2:30, ஓகேவா? மிட் நைட் 2:30க்கு இப்போ ஈக்விட்டி அதிகமாக இருக்கா, பேலன்ஸ் அதிகமாக இருக்கா அப்படிங்கிறது கம்பேர் பண்ணுவாங்க, ஓகேங்களா? எது அதிகமாக இருக்கோ அதை பேஸ் பண்ணி 4% டெய்லி ட்ராடவுன் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 4% அப்படிங்கிறப்போ 51,471 தான் அவங்க லாஸ் பண்ணியிருக்கணும் அந்த டேக்கு. ஆனால் ஆக்சுவலி அவங்க லாஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா 51,464. நெல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 7 அவ்வளோதான், எக்ஸ்ட்ரா $7 தான் லாஸ் ஆயிருக்கு. அதுக்கு அவங்க ஃபண்டட் அக்கௌண்ட்டை பார்த்தீங்கன்னா ப்ரீச் பண்ணிட்டாங்க, ஓகேங்களா? ஸோ ஃபண்டட் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம சின்ன விஷயம் தான், ஐ மீன் கரெக்டாக ஃபாலோ பண்ணல அப்படின்னா அவங்க ரிஜெக்ட் பண்ண தான் பார்ப்பாங்க. அது சின்னதாக இருந்தாலும் சரி, பெரிய விஷயமா இருந்தாலும் சரி. ஸோ அதை நம்ம ஒவ்வொரு டைமும் நீங்கள் ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி இது கரெக்டாக இருக்கா, டெய்லி ட்ராடவுன்லாம் கரெக்டாக அந்த ஸ்டாப் லாஸ் இருக்குமா, அதை விட கம்மியாக இருக்குமா, ஓகேங்களா? மேக்ஸிமம் ட்ராடவுன் கரெக்டாக இருக்குங்களா, அது எல்லாத்தையும் ரிஸ்க் ஒரு ட்ரேட்க்கு எவ்வளோ தான் எடுக்கணுமா, புரியுதுங்களா? அதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் தான் நம்மளால் இது பேஷண்ட் கிளியர் பண்ணி ஃபண்டட் அக்கௌண்ட் வாங்க முடியும். இது லைவ் அக்கௌண்ட்டை விட ஃபண்டட் அக்கௌண்ட், ஐ மீன் லைவ்னா இந்த லைவ் ப்ரோக்கரை விட ஃபண்டட் அக்கௌண்ட்டில் இன்னுமே டிசிப்ளினாக பண்ணால் தான் நம்ம அச்சீவ் பண்ண முடியும், ஓகேங்களா? இந்த வீடியோ ஜஸ்ட் ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கான வீடியோ தான். ட்ரேடிங்கில் ரிஸ்க் இருக்குது. ஸோ ஓன் ரிசர்ச் அண்ட் அனலைஸ் பண்ணி பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.